ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜும் கார்டியன் ஏஞ்சல் மெசேஜும் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக நான் இன்ட்ரோவில் வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்து நல்லாயிடுவீங்கங்க. நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட நல்லா இருக்கியான்னு கேட்கும் போது நான் நல்லா இருக்கேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு மனசார நினச்சிட்டு சொல்லி பழகுங்க. அந்த சுச்சுவேஷன் மாறி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நெகட்டிவாக பேசாதீங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி பழகுங்க. இன்னைக்கான 3 கார்டு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டே உங்களுக்கு வந்திருக்கிறது 8 ஆஃப் ஃபயர் வந்திருக்குங்க. ஸ்பீட், ஆக்டிவிட்டி, மல்டி டாஸ்கிங். எல்லா விஷயத்தையும் வேகமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தூண்டுகோல் வரப்போகுது. உங்களை வந்து ஒருத்தவங்க ஊக்குவிக்க போகிறாங்க, இல்லை நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை ஸ்பீடாக பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும், இது நாள் வரைக்கும் உட்காந்துருந்தது போதும், இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த டைமுக்கு முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே உருவாகும். நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறீங்க, நிறைய விஷயத்த செய்ய போகிறீங்க ஒரே டைமில். ஸோ அந்த மல்டி டாஸ்கிங் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் உங்களை பூஸ்ட் பண்ணும். நம்ம விஷயம் செய்யணும், நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சீக்கிரமாக செய்யணும், ஆக்டிவாக இருக்கணும், நம்மளுக்கான ஸ்பேஸ், நம்மளுக்கான டைம் கிடச்சிருக்கு, இந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பித்து நீங்களே அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து போக ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃப் எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கோ அதுக்கு ஈடு கொடுத்து நீங்களும் அடுத்தடுத்த விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட முயற்சியால் அந்த ஸ்பீட் அண்ட் ஆக்டிவிட்டி இன்னும் உங்களுக்கு அதிகமாக உங்களை புஷ் பண்ணும், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருப்பீங்க. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது 2 ஆஃப் எர்த்துங்க. பேலன்ஸ், ப்ரியாரிட்டைசேஷன் அண்ட் ப்ளேஃபுல்னஸ். ஆக்சுவலாக இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, இதில் கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை வந்து அந்த வுடன் கேட் மேலே நடந்துட்டுருக்கு, அந்த பிரிட்ஜ் மேலே. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பேலன்ஸ் தப்பினாலும் ஒன்று தண்ணியில் விழுந்துடும், இல்லாட்டி இந்த சைடு விழுந்துடும். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு பாருங்கங்க. அதே தான் உங்களுக்கான மெசேஜும். நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு மதில் மேலே இருக்க பூனை மாதிரி, அது எந்த பக்கம் குதிக்கும் தெரியாது, பட் எந்த பக்கம் ஆபத்து இருக்கோ அந்த பக்கம் குதிச்சிடக்கூடாது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட ஸ்டெப்ஸை எடுத்து வைக்க டைமும் இது. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து விவேகமாகவும் இருக்கணும். வேகமும் முக்கியம், விவேகமும் முக்கியம். அதுதான் இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வருது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கும் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். இப்போ ஃபேமிலி இருக்குது, வேலை இருக்குது, உங்களுக்கு நிறைய விஷயம் போயிட்டுருக்குன்னா நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், முன்னுரிமை கொடுத்து அந்த விஷயத்த முதல்ல முடிச்சிருங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து உங்களால் டிசிஷன் எடுக்கிற முடிஞ்ச அளவுக்கு டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஆசிலேஷன்லேயே இப்போ இருந்துட்டுருக்கீங்க, உங்கள் மைண்ட் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ பேலன்ஸாக ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்தில் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த முடிவு எடுத்தால் நல்லதுன்னு அதை யோசித்து புத்திசாலித்தனமாக மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த முடிவை எடுங்க. உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன்லேயே தெரியும் இது நம்ம எடுக்கிறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து அது செய்யலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அது நீங்கள் செய்யலான்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை யூனிவர்ஸ் புஷ் பண்ணும். இல்லை செய்ய வேணான்னு உங்களுக்கு தோணுது, இல்லை அது உங்களுக்கு ஏதோ தப்பாயிரும் தோணுது, இல்லை தப்பாக தான் ஆக போகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான விஷயமும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு டிசிஷன் எடுக்கும் போது உங்களோட ஆள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு முடிவு எடுக்க வேண்டியது மட்டும்தான். ஏன்னா நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த விஷயத்தில் இருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த குழப்பம் இருக்கோ, 2 பக்கம் போகலான்ற எந்த மைண்ட் செட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க இந்த டைமில். அதுலேருந்து தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மெடிடேஷன் ரொம்ப 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 முக்கியங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக உங்கள் மனநிலையோ சமநிலைப்படுத்தி அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனை யோசிங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் இந்த விஷயத்தில், பட் அது வந்து உங்களை லைஃப் இது பண்ணிடக்கூடாது. கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக எதையும் கொண்டு போங்க. எந்த பக்கம் குதிச்சா உங்களுக்கு சேஃபோ அந்த பக்கம் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கறது யூனிவர்ஸோட ஒரு பிளெஸ்ஸிங்னு நினச்சிக்கோங்க. இந்த மெசேஜ் நம்மளுக்கு வந்திருக்கு, நம்ம இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நம்ம செய்ய போகிற டாஸ்கில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ரொம்ப பேலன்ஸ்டாக நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். யோசித்து அதில் ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு முன்கூட்டியே இந்த யோசனை வந்திருக்கு, நம்ம அவசரமாக முடிவெடுக்காமல் யோசித்து நிதானமாக செய்வோம் அப்படின்ட்டு.
தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது 8 ஆஃப் ஏர் வந்திருக்குங்க. செல்ஃப் டவுட், கன்ஃபியூஷன் அண்ட் ஃப்ரீ வில். ஆக்சுவலாக இந்த கார்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு செல்ஃப் டவுட் வந்துருச்சுன்னா உங்களால் மேலேயும் போக முடியாது, கீழேயும் போட முடியாது. உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்மளால் இது முடியுமா முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வந்து அது ரொம்ப இறுக்கி பிடிச்சிரும். உங்களை வந்து வெளியே என்ன சொல்கிறது, ஒரு கூட்டுக்குள்ளே வச்ச மாதிரி நம்மளால் இதை முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் உள்ளேயே இருந்துருவீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வெளியே வர்றதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்க மாட்டீங்க. நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களோட செல்ஃப் டவுட் வேணாம். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, முன்னிருந்த அனுபவம்னால உங்களுக்கு கூட இந்த செல்ஃப் டவுட் வந்திருக்கலாம். அதால் அதை செய்ய முடியலையே நம்மளால அப்படின்ற மாதிரி. ஸோ இனிமே அது வரக்கூடாது. நீங்கள் வந்து கன்ஃபியூஷன்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்களும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மற்றவங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே புகுத்தி அதை வச்சு நீங்கள் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கீங்க இந்த டைமில். அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் என்ன நினைக்கிறோம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி, எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டுருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வெளியே வாங்க. உங்களோட தாட்ஸ், உங்களோட மைண்ட் செட், அதை மட்டும் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மெடிடேட் பண்ணுங்கள். இந்த கன்ஃபியூஷன்லேருந்து, உங்கள் செல்ஃப் டவுட்லேருந்து உங்களை வெளியே வர்றதுக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது எல்லாமே நீங்கள் யூனிவர்ஸ் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் மெடிடேஷன் மட்டும்தான். மனசை அமைதிப்படுத்தி தியானம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்லேருந்தும் செல்ஃப் டவுட்லேருந்தும் வெளியே வர முடியும். உங்களால் முடியுன்ற சுச்சுவேஷன் கண்டிப்பாக அமையும். அது நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டிங்கனாலே அதுலேருந்து ஒரு தைரியம் பிறக்கும். அது உங்களை நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு போகும். ஸோ நீங்கள் உங்களால் முடியும்னு நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்லேயோ வெளியிலையோ எங்கேயோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல இருந்தால் எனக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்குது, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது, அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அங்கே போய் உட்காந்து நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கடவுளே இந்த குழப்பத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வா, யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ சில கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், எதை பேலன்ஸாக கொண்டு போகணும், உங்களோட கன்ஃபியூஷன் இதை பொறுத்து வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம குழப்பத்தில் இருக்கோன்னா இன்னும் அதை மேலும் மேலும் குழப்பமாக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தோணுதோ, அந்த சில இடங்களில் உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துக்கு போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது, மைண்டில் எந்த கவலையும் இல்லாமல் இருக்குது, அந்த வைப்ரேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சில இடங்கள் இருக்கும். அது உங்கள் வீட்லேயும் இருக்கலாம், வெளியவும் இருக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, சில பேர் வந்து அதை பொது இடத்துல, ஒரு பார்க்கில் இல்லை கோயிலில் ஏதோ ஒரு இடத்துல தேடுவாங்க. சில பேர் அவங்களுக்கு வேலை செய்கிற இடமே கூட அவங்களுக்கு ரொம்ப அமைதியான சூழ்நிலையே கூட தரலாம். இல்லை வீட்டில் ஒரு இடத்துல எந்த இடமா வேணா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணர்றீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த விஷயத்த செய்யுங்க. இப்போ உங்களுக்காக வந்திருக்க ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நமக்காக வந்திருக்க ஏஞ்சல் யார், அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு. வாவ், நம்மளுக்காக வந்திருக்க ஏஞ்சல் ரே வந்திருக்காங்கங்க. யோகா அண்ட் எக்ஸசைஸ் ஆர் எசென்ஷியல் டு யூ வெல்பீயிங், பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ரைட் நவ். நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே இந்த ஒரு கார்டில் வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அமைதியான ஒரு மைண்ட் செட் தேவை. உங்களோட குழப்பத்துலேருந்து, உங்களோட கன்ஃபியூஷன்லேருந்து, உங்களோட என்ன சொல்கிறது, உங்கள் செல்ஃப் டவுட்லேருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேட் பண்ணுங்கள். அதுதான் இந்த கார்டு சொல்ல வருது. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யோகா அண்ட் எக்ஸசைஸ் ஆர் எசென்ஷியல் டு யோர் வெல்பீயிங், பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ரைட் நவ். ஆக்சுவலாக நான் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த மெசேஜ்லேயும் இந்த கார்டு வந்திருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்த ஒரு ஸ்ட்ராங்காக சொல்ல வருது, டபுள் ஸ்ட்ராங்காக சொல்ல வருது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மைண்டையும் உங்களோட ஃபிசிக்கல் பாடியையும் ரிலாக்ஸாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுங்கள். எந்த மெத்தட் உங்களுக்கு
கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அவங்களோட ஃபிசிக்கல் பாடிக்கும் மென்டல் பாடிக்கும் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கலாம். சில பேருக்கு யோகா, ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக மெடிடேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் தேவையாக இருக்கலாம். உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான் அது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு, எது உங்களுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் பெட்டர் பாத்தை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் டே. உங்களுக்கான ஒரு பீஸ்ஃபுல்னஸ், உங்களுக்கு ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.